ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 16. இன்றைக்கி மணி 9. நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ரவா இட்லி தான் பண்ணியிருக்கேன். தயிர் நிறைய மீந்துருந்துச்சு, அதனால் ரவா இட்லி போட்டாச்சு. வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். முட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். 2 பேருக்கு தான், அதனால் 4 இட்லி ஊற்றிருக்கேன். நல்லா பெரிய பெரிய இட்லியாக இருக்குது. அவ்வளோதான் சாப்பிடுவோம் நாங்கள். சூப்பரான ஒரு சாஃப்டான ரவா இட்லியும் தேங்காய் சட்னியும். ரவா இட்லி மாவு பாருங்கள். நல்லா தயிர், 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தயிர் ஊற்றணும். கெட்டி தயிர். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கணும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான். பச்சை மிளகா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா நாங்கள் வேணான்னு விட்டுட்டோம். வேணால் இஞ்சியும் பச்சை மிளகா நறுக்கி கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாவு மீதி இருக்குது. இது வந்து இட்லி எடுத்து வச்சுட்டு ரவா இட்லி சட்னி கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து வேலை தடவி சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் இப்போ 11:50 ஆகுது டைமு. சாதம் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். ரொம்ப மாதம் ஆச்சு வைக்கிறதால இன்றைக்கி கழுவி வச்சுருக்கேன். அடுத்து என் பையன் ஏதோ ஓரா மீனோ என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். தோலை உரிக்க முடியல அப்படின்னு சொன்னான். அது என்ன எனக்கு தெரியல. உரித்து பார்த்தோம், வரல. சரி, அந்த வால், தலை, சைடு தலை, இது 2 தலை அது குழம்பு வச்சுக்கிட்டு மீதி வந்து இங்கே ஒரு 2 துண்டு இருக்குது. 1 அப்புறமா 2 ஒவ்வொரு மீன் 2 துண்டு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. அவ்வளோதான். இதை வறுத்துக்கிட்டு இது குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த 4 பீஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது காரமான கடை மிளகாய் தூள். அதில் வந்து 1 ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா கலருக்கு. நான் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு பாதி ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எதாவது வச்சு பிழிஞ்சிங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் அதில் விழாமல் இருக்கும். போதும். அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடலாம். இது எல்லாத்தையும் பெரட்டி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு காட்டு வந்து எல்லாம் பெரட்டி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மசாலா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வறுக்கலாம். இங்கே வந்து குழம்புக்கு எடுத்து வச்சா 2 தலை தான் இருக்குது, ஒரு வால் பீஸு. இப்போ இதுக்கு வந்து மசாலா பவுடர் சேர்த்துக்கிறது. சாரி, இதில் என்ன போடலாம் பார்க்கலாம். வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றமாக போட்டு வித்தியாசமாக இன்றைக்கி செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு பிடி நச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள். ஓகே. தனியா பவுடர் வந்து 2 டீஸ்பூன், 2 ஸ்பூனு. உப்பு வந்து இந்த சின்ன ஸ்பூனில் தலை தட்டி போட்டு. இப்போ இதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி அதுக்குள்ளே சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு வரணும்ல, அது அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் 5 நிமிஷம், அப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து ரசம் தாளிச்சிட்டேன். இங்கே கூட்டி வச்சுருக்கேன். தக்காளி, லைட்டாக புளி, உப்பு, பூண்டு தட்டி போட்டுருக்கேன். பொடி போட்டு இறக்கிக்கலாம். ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பொடி போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச ரசம் பொடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து ஊற்றிடலாம். கொத்தமல்லியே என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை.
ஒரு பொடியிலே வந்து முக்கால்வாசி எல்லாமே கருவேப்பிலை கூட போட்டு வச்சுருக்கேன். அதனால் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ரசம் வச்சா 3 நாள் அப்படியே இருக்குது. நான் ஒரு ஆள் சாப்பிட்றது. இதே நான் 3 நாளைக்கு வச்சுட்டு கடைசியில் தூக்கி ஊற்றுறேன் கீழே. ரசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து மீன் குழம்பு தாளிக்க எண்ணெய் விட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தாளிக்கல, எப்போவுமே முதல்ல தாளிப்போம் இல்லையா, அப்படி இன்றைக்கி தாளிக்கல. கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வீட்டில் போட்ட வடகம். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். ஆல்ரெடி போட்டுட்டோம், நல்லாவே போகிறோம். நல்லா செவக்கட்டும். இங்கே வந்து மீன் குழம்பு வந்து நல்லாவே கொதித்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். தாளிச்சது இருக்குல்ல, ஒரே ஒரு கொதி வரட்டும், அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் குழம்பு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மூடி இல்லாமா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 2 முள்ளங்கி வந்து பொரியலுக்கு தாளித்து விட்டேன், வெங்காயம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சு. இன்றைக்கி நான் குக்கரை வச்சல, கடாய் 2 பத்தாச்சு காலையில் இருக்கிறதுனால அதிலே வச்சுட்டேன். குக்கர் ஞாபகத்தில் இங்கே பாருங்கள், அம்மா பரிசாக போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சரி கிடக்கட்டும், வெந்துட்டு கிடக்கட்டும். அது போட்டுட்டு ஒரு பக்கம் அப்படியே மூடி விட்டுருவோம். இங்கே வந்து மீன் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். இங்கே வந்து மீன் வறுக்கிறதுக்கு போட்டேன் 3 பீஸு, இன்னும் வந்து 1 தான் இருக்குது. தவக்கட்டும், அப்புறம் காட்டும். இப்போ இந்த மீனுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் போட போகிறேன். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மிளகாய் பொடி தான் வீட்டில் தயார் பண்ணது. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, இந்த வாசனை ஃப்ளேவர் டேஸ்ட் ரெண்டுமே வந்து கூட்டி கொடுக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முதலே போட்டால் உங்களுக்கு கருகிடுங்கிறதுக்காக தான் நான் கடைசியில் போட்டுருக்கேன். திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தையும் அது மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். என் பொண்ணே வந்து வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிட மாட்டேன் வெங்காயம். அது போட்டாக்கா சாப்பிட்றேன். அதுக்கு தான் நான் இந்த வெங்காயத்தை போட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெள்ளை சாதம் வந்து முடிய போகுது. இன்னொரு 5 நிமிஷத்தில் வாமருக்கு போயிடும். அடுத்து இங்கே வந்து கோரா மீன் தலையும் வாரும் போட்டு குழம்பு வித்தியாசமாக இன்றைக்கி வச்சுருக்கோம். இந்த சவுத் சைட்லலாம் வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் தாளிப்பாங்களே, அப்படி தாளித்து போட்டுருக்கேன். நல்லா வாசமாக தான் இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரை இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி போட்டுருக்கேன். இது ஒரு ஸ்லைஸ் வந்து உடஞ்சி போச்சு. இது ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து இங்கே முள்ளங்கி பொரியலும் ரெடி, ரசம் பொடி ரசம் ரெடி, பாவக்காய் பொரியல் கொஞ்சம் இருக்குது. இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இதான் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில். எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கேன் பாருங்கள், டைம் பாருங்கள். 11:50 வந்தேன், 12:50 கூட இன்னும் ஆகவே இல்லை. நான் வந்து அதுக்குள்ளேயே சமையல் போடல, நான் ஒத்த ஆளாக முடிச்சிருக்கேன். உங்களால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கேஜில் இருக்கவங்க பண்ணாலும் சரி, பிகினர்ஸை பண்ண முடியும்னாலும் சரி, என்ன போல் ஏஜ் பர்சன் பண்ண முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 1 ஹவருக்குள்ளே உங்களால் ஒரு ரைஸ், ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு மீன் ஃப்ரை, இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணிவிட்டு யாரோட ஹெல்ப்போ இல்லாமல் பண்ணியிருக்கோம். உங்களால் முடியும்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது வந்து பாத்திரம் வந்து கிடக்கு, அதையும் தேய்ச்சி வைக்கணும். ரொம்ப பாத்திரம் எதுவுமே வெளில இருந்ததே வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். தேய்ச்சி வைக்க வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் கரண்ட்டு போய் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நான் வந்து கொஞ்சம் சாதத்தை போட்டுன்னு வந்துட்டேன். மீன் குழம்பு, ஒரே ஒரு மீன் துண்டு, ஹோரா மீனுன்னு என்னவோ புது புது மீனுங்களை கடலில் கடற்கரெல்லாம் பிடிச்சின்னு வந்து விற்றுறாங்க போலகுது. ஒரு காலத்தில் இந்த மீனெல்லாம் கிடையவே கிடையாது. சாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் கரண்ட்டில் இருந்துருக்கணும். கரண்ட் போயிட்டனால எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி சாப்பிட்ணும் தலை எடுத்து போகல. சரி, சாப்பிடுவோம். இப்போ தான் கரண்ட் வந்தது. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தால் சாதம் இன்னும் பலப்பலான்னு ஆயிருக்கும். இன்றைக்கி இப்படி சாப்பிட்ணுன்னு. ஓகே, இந்த வத்த மீன் ஓரா மீன் இருக்குல்ல, நல்லா சதப்பற்றா இருக்குது, தெரியுதுங்களா, முள்ளே இல்லை. முன்னாடி ஒரு முறை சாப்பிட்டுருக்கேன், நல்லா தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு மீனுக்கு ஒரு வித டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் இது ஒரு விதமான ஒரு ருசியில் இருக்குது. ஆனால் முள் இல்லாமல் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, சாப்பிட்லாம்.